Hi friends, நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா C++ல manipulators அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். Manipulators நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம்னு பாத்தீங்கன்னா ஒரு characters உடைய இன்புட் அவுட்புட்ல நம்ம சேஞ்ச் பண்றதுக்காக தான் இந்த manipulators அப்படிங்கறத யூஸ் பண்ணுவோம். இதுல பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு பார்க்க போறது மொத்தம் ஒரு 4 டைப்ஸ் பார்க்க போறோம். endl, setw, setfill, setPrecision சொல்லி ஒரு 4 manipulators பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது உங்களுடைய வெப்சைட் நேம் www.tutorjoes.com. உங்களுக்கு ஏதாவது அட்வான்ஸ் ப்ரோக்ராம்ஸ் டேஸ் வேணா நீங்கள் எங்கள் வெப்சைட்டை விசிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேனிப்புலேட்டர்ஸ் யூஸ் பண்ணணும்னா IOMNIP அப்படின்னு சொல்லி இன்புட் அவுட்புட் மேனிப்புலேட்டர் அப்படிங்கிற ஒரு ஹெடர் ஃபைலை நம்ம ஆட் பண்ணணும். இதை ஆட் பண்ண மட்டும் தான் நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் நமக்கு ரன் ஆகும். இப்போ நான் ஜஸ்ட் என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட் நம்ம endl அப்படிங்கிறத பார்ப்போம். endlங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நியூ லைன் அப்படிங்கிற ஒரு பர்பஸ்க்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ நான் cout அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஒரு 2 மெசேஜை பிரிண்ட் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் மெசேஜ் பார்த்தீங்கன்னா டியூட்டர் ஜோஸ் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா cout ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி கம்ப்யூட்டர் எஜுகேஷன் சொல்லி ஒரு மெசேஜை பிரிண்ட் பண்ணுறேன். கம்ப்யூட்டர் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி நான் பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ ஜஸ்ட் அந்த ரெண்டு ஸ்ட்ரிங் தான் இன்புட் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம அதை ரன் பண்ணி பார்ப்போம். ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு டியூட்டர் ஜோஸ் கம்ப்யூட்டர் எஜுகேஷன் 2 ஸ்ட்ரிங் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரே லைனில் பிரிண்ட் ஆகிருக்கும். நம்ம 2 ஸ்ட்ரிங்கை நம்ம வெவ்வேறு லைனில் பிரிண்ட் பண்ணால் ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், சியில் /n அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம். ஆனால் நம்ம அங்கே மேனிப்புலேட்டர்ஸ் யூஸ் பண்ணால் 2 ரிசல்ட்டு நம்ம தனித்தனி லைனில் பிரிண்ட் பண்ணலாம். இப்போ ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், டபுள் லெஃப்ட் ஷிஃப்ட் போட்டு endl அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். இப்போ நான் சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். நம்ம பார்த்தீங்கன்னா 2 ஸ்ட்ரிங்கும் நியூ லைனில் பிரிண்ட் ஆகிருக்கும். அதாவது டியூட்டர் ஜோஸ் அப்படிங்கிறது ஒரு லைன்லையும் கம்ப்யூட்டர் எஜுகேஷன் அப்படிங்கிறத சொல்லியும் நமக்கு ஒரு நியூ லைனில் பிரிண்ட் ஆகிருக்கும். இது பார்த்தீங்கன்னா நமக்கு endl-உடைய ஒரு யூஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா setw அப்படிங்கிறத எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு பார்ப்போம். setw அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மினிமம் கேரக்டர் பொசிஷனை அவுட்புட் ஸ்க்ரீனில் பிரிண்ட் பண்ணுறதுக்காக தான் அந்த setw அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் டியூட்டர் ஜோஸ் கம்ப்யூட்டர் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி 2 ஸ்ட்ரிங் இருக்குது. இதுக்கு நடுவில் setw அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு டோட்டலாக ஒரு 10 கேரக்டர்ஸ் பிரிண்ட் ஆகணும். இப்போ நான் ஜஸ்ட் ரன் பண்ணுறேன். நமக்கு பார்த்தீங்கன்னா setw கம்ப்யூட்டர் எஜுகேஷன் எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. இப்போ இதனோட வேல்யூ நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். இப்போ 20ன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இப்போ நான் பார்த்தீங்கன்னா ரன் பண்ணுறேன். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அதனுடைய குறுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் நமக்கு பிரிண்ட் ஆகும். அதாவது டியூட்டர் ஜோஸ்க்கு கம்ப்யூட்டர் எஜுகேஷன் நடுவில் நமக்கு ஒரு குறுக்க ஸ்பேஸ் கேரக்டர்ஸ் பிரிண்ட் ஆகும். இதை நான் என்ன பண்ணுறேன், இன்னும் இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன், 30 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ நமக்கு ரன் பண்ணினா பார்த்தீங்கன்னா நமக்கு குறுக்க வந்து எக்ஸ்ட்ரா கேரக்டர்ஸ் பிரிண்ட் ஆகும். இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஸ்ட்ரிங்கில் இன்னொரு ஸ்ட்ரிங்குக்கும் சென்டரில் நம்ம ஒரு கேரக்டர்ஸை பிரிண்ட் பண்ணுறதுக்காக இந்த setw அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா setfill, அதாவது அந்த நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸுக்கு நம்ம அதாவது அந்த ஸ்பேஸ் கேரக்டருக்கு பதிலாக நம்ம ஏதாவது ஒரு கேரக்டர்ஸை பிரிண்ட் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன், cout அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி setfill அப்படிங்கிறத மேனிப்புலேட்டரை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், ஒரு கேரக்டர்ஸை பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணலாம், டாலர் அப்படிங்கிற சிம்பிளை நம்ம பிரிண்ட் பண்ணலாம். இப்போ ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், சேவ் பண்ணிட்டு கம்பைல் ரன் பண்ணுறேன். இப்போ தான் நமக்கு அந்த ஸ்பேசஸில் எல்லாமே அந்த டாலர் சிம்பிள் ஃபில் ஆகிருக்கும். இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், எந்த ஒரு ஸ்பேசஸ்க்கு நடுவிலையும் இந்த டாலர் சிம்பிளை ஃபில் பண்ணிக்கலாம். அடுத்தது ஃபைனலாக பார்த்தீங்கன்னா setPrecision, அதாவது setPrecision நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு வச்சுங்க. இப்போ ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூ இருக்குது, அதில் நமக்கு எத்தனை டிஜிட் பிரிண்ட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு பர்பஸுக்காக தான் நம்ம இந்த setPrecision அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். இப்போ எக்ஸாம்பிள் 12.3456 சொல்லி நமக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு 5 டிஜிட் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு என்ன பண்ணலாம், ஒரு 2 டிஜிட் மட்டும் போதும் அப்படின்னு நம்ம என்ன பிரிண்ட் பண்ணணும், நம்ம இந்த setPrecision அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். setPrecision setPrecision நமக்கு எத்தனை டிஜிட் வேணுமோ அத்தனை டிஜிட் நம்ம இந்த இடத்துல ஆர்குமெண்ட்டாக கொடுத்தா போதும். நான் என்ன பண்ணுறேன், 2 அப்படிங்கிறத கொடுக்குறேன், டபுள் ஷிஃப்ட் போட்டுக்கிறேன். இப்போ நான் ஜஸ்ட் சேவ் பண்ணிட்டு கம்பைல் பண்ணால் பாருங்கள், எனக்கு 2 டிஜிட்ஸ் மட்டும் தான் பிரிண்ட் ஆகும். அதாவது 12.35 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆயிருக்கும். இதை நம்ம என்ன பண்ணலாம், இன்னொரு 2 டிஜிட்ஸ் நமக்கு எக்ஸ்ட்ரா வேணும், அந்த இடத்துல 4 அப்படிங்கிறது கொடுத்தா போதும். ஜஸ்ட் நம்ம ரன் பண்ணால் 4 டிஜிட் மட்டும் நமக்கு அவுட்புட் ஸ்க்ரீனில் பிரிண்ட் ஆகும். நம்ம என்ன பண்ணலாம், எத்தனை டிஜிட்ஸ் வேணுமோ அத்தனை டிஜிட்ஸ் மட்டும் நம்ம இந்த இடத்துல இந்த setPrecision அப்படிங்கிற ஒரு மேனிப்புலேட்டர்ஸ் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ், இது எங்களுடைய வெப்சைட் நேம் www.tutorjoes.com. உங்களுக்கு ஏதாவது ப்ரோக்ராமிங் டியூட்டோரியல் வேணாலும் அல்லது டிசைனிங், டேலி, C++, HTML இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் டியூட்டோரியல் வேணாலும் நீங்கள் எங்கள் வெப்சைட்டை விசிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப் சேனலில் எங்களோட வீடியோஸை பார்க்கும்போது எங்கள் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.